ஓம் சக்தி பராசக்தி. அம்மாடிகளா, இது வரைக்கும் எல்லா வேண்டுதல்களையும் சிறப்பா செஞ்சு முடிச்சிட்டீங்க. இன்னும் ஒரே ஒரு வேண்டுதல் தான் பாக்கி இருக்கு. அதையும் நல்லபடியா செஞ்சு முடிச்சிட்டீங்கன்னா நீங்க நினைச்சதெல்லாம் நல்லபடியா நடக்கும். சிஷ்யா, சொல்லுங்க குருவே. இந்த குடத்துல இருக்கிற மஞ்சள் தண்ணி எடுத்து இவங்க தலைமையில ஊத்து. அங்க பிரதர்ஷனத்தை ஆரம்பிக்க. எத்தனை தடவை? வெறும் 108 தடவை தான். வெறும் 108 தடவை தான். ஆமா. ராசத்தி, என்ன பாத்துக்கிட்டு இருக்க? மஞ்சள் தண்ணி எடுத்து பெரியம்மா தலையில ஊத்து. நல்ல அம்மனை வேண்டிக்க. அம்மா தாயே. பெரியம்மா, கண்மணி. ஏய், என்னாச்சு? ஏய், இனியா பாருங்க. அத்தை, இனியா பெரியம்மா என்னாச்சு? வாங்கிட்டாங்கடா. தூக்கு தூக்கு. வாங்க, ராசதி. கண்மணி, வேண்டுதல் வேற பாக்கி இருக்கு. அது பாத்ரா, கண்மணி பெரியம்மா. படுமா 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 படு. படுத்துக்குங்க படுத்துக்கு. உங்களுக்கு தேவை ரெஸ்ட் தான். பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. நல்ல ரெஸ்ட் எடுத்துக்கங்க. ரிலாக்ஸா இருக்கணும். டாக்டர், இப்ப எப்படி இருக்காங்க? அவங்க உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கு. நேத்து எதுவும் சாப்பிடாம தூங்காம இருந்தாங்களா? கோயிலுக்கு மாலை போட்டு விரதம் இருக்காங்க. அதான் ப்ராப்ளம். இந்த வயசுல விரதம் இருக்கிறது அவ்வளவு அட்வைசபிள் இல்ல. பொண்ணு கூட ஓகே, பட் பெரியவங்களோட பாடி கண்டிஷனுக்கு விரதத்தை கண்டினியூ பண்ண முடியாது. பண்ணவும் கூடாது. நாங்க போய் பார்க்கலாமா டாக்டர்? போய் பாருங்க. போலாம்பா. பெரியம்மா பெரியம்மா பெரியம்மா, கண்மணி அண்ணி, பெரியம்மா, என்ன பெரியம்மா இப்படி ஆயிடுச்சு உங்களுக்கு? பார்த்து பெரியம்மா, பார்த்து பார்த்து பார்த்து. அனி, டாக்டர் சாப்பிடாம இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. விரதத்தை முடிச்சுக்கங்க. ஆமா பெரியம்மா. இல்ல தம்பி, நான் விரதத்தை முடிக்க மாட்டேன். அம்மா, நீங்க சும்மா இருங்கம்மா. உங்களை பத்தி கவலைப்படாம விரதம்லாம் இருந்துகிட்டு இருக்கீங்க. பரவாயில்ல, ஆனா நான் மாலையை மட்டும் கழட்ட மாட்டேன். அம்மா, நீங்க மங்கையம்மா குணமாகணும்னு நினைச்சுக்கிட்டு விரதம் இருக்கீங்க. அவங்க சரியாயிருவாங்கம்மா. அப்புறம் நீங்க படுத்துருவீங்களே. ஆஹா, முடியவே முடியாது. அப்பா, என்னப்பா பேசுறாங்க? கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கப்பா. அனி, உங்க நல்ல மனசு எல்லாருக்கும் புரியுது. உங்க எண்ணம் போல மங்கையும் குணமாயிருவா. அதனால நீங்க இவ்வளவு கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. அதனால மாலையை கழட்டிடுங்க. இல்ல தம்பி, நான் மாட்டேன். டேய் இனியா, நீயாவது கொஞ்சம் எடுத்து சொல்றா, இல்லனா பெரியம்மா ஆஸ்பத்திரியில தான் இருப்பாங்க. ஆமா பெரியம்மா, நீங்க ஏன் கஷ்டப்படணும்? சொன்னா கேளுங்க. ஆமா அத்தை, மங்கையத்துக்கு எந்த பாதிப்பும் வராது. சரி, நான் மாலையை கழட்டுறேன்.
கண்மணி அண்ணி என்ன யோசிக்கிறீங்க? பெரியம்மாவே மாலையை கழட்டிட்டாங்க, நீங்களும் கழட்டிருங்க. கொடுங்க கொடுங்க. டேய், நீ ஏதோ பிளான் பண்ணி எங்களோட பிளான சதைச்சிட்டல. இந்த தடவை மிஸ் ஆகலாம், ஆனா அடுத்த தடவை வேற ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி அவங்கள ஒண்ணு சேரவே விட மாட்டேன். மரகதம்மா, நீங்க என்னதான் பிளான் பண்ணாலும் உங்க பிளான் எல்லாத்தையும் இந்த அழகரை அடிச்சு நொறுக்கி என் தங்கச்சி ராசாத்தையும் மாப்பிள்ளை இனியனையும் ஒன்று சேர்த்து வைப்பேன். அம்மா, நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. விலைக்கு சாப்பிடுங்க. கொடுங்கம்மா கொடுங்கம்மா, அதை கொடுத்துருங்க கொடுத்துருங்க. கொடுங்க நீ. ஓம் சக்தி பராசக்தி. முடியல. ஏன் அத்தை, நம்ம ஹாஸ்பிட்டல்லே ரெஸ்ட் எடுத்திருக்கலாம்ல. நாம அங்க இருந்தா இங்க என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாதுல்ல. வா. அத்தை, என்னால முடியல. எல்லாம் அந்த அழகுனாலையும் ராசாத்தினாலையும் தான் கண்மணி. ஆமா அத்தை. அவன் தான் இப்ப ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கான். இனியனையும் ராசாத்தியும் ஒண்ணு சேர்க்க ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கான். ஆனா ஒண்ணு கண்மணி, அவன் என்ன பிளான் பண்ணாலும் பரவாயில்ல, இனிய ராசாத்தி ஒண்ணு சேர்ந்து சந்தோஷமா இருக்க கூடாது. அத்தை, அது உங்க கையில தான் இருக்கு. ஏதாச்சும் நல்லதா பிளான் பண்ணுங்க அத்தை. இந்த மாதிரி சொதப்புற மாதிரி எதுவும் வேண்டாம் அத்தை. நான் இருக்கேன் கண்மணி, நீ கவலைப்படாத. அவங்க என்ன மீறி எப்படி சந்தோஷமா இருக்காங்கன்னு நானும் பாக்குறேன். ராசாதி, ராசாதி, ராசாதி. ராசாதி. ஐயோ மாமா, மன்னிச்சிருங்க மாமா. மாமா, அப்படி பார்க்காதீங்க மாமா, எனக்கு வெக்கமா இருக்கு. ராசாதி, இங்க வா. இங்க பாரு, இங்க பாருன்னு சொல்றேன்ல. ஏய், ஆமா, என்ன உன் கண்ணத்துல ஏதோ தூசு இருக்கு? தூசா? எங்க மாமா? ரைட் சைடுல. இங்கயா? அங்க இல்ல, இன்னும் கொஞ்சம் மேல. போயிடுச்சா? இல்ல இல்ல, இன்னும் இருக்கு. எங்க மாமா இருக்கு? இரு இரு இரு, இப்ப நான் துடைக்கிறேன். ஆ. கண்மணி, போயிடுச்சா மாமா? பாருங்க அத்தை. இல்ல இல்ல இல்ல, இதோ இந்த பக்கம் இருக்கு. இந்த பக்கமா? ஆமா, இரு இரு, அதையும் நானே துடைக்கிறேன். மாமா, தூசு தானே தொடச்சு விடுறேன்னு சொன்னீங்க. ஆமா. அப்புறம் ஏன் கண்ணத்தை புடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? மாமா, என்ன மாமா இது?
இருங்க உங்களை என்ன பண்றேன்னு பாருங்க. ம். என்னது இது? மாமா. ம். ம். ம்ஹும். அவங்க சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு நினைச்சா நம்ம முன்னாடியே எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. ஆமா அத்தை. அவங்கள பார்க்க முடியல கண்மணி. எனக்கு ஏதாச்சும் அவங்கள பண்ணணும் போல இருக்கு. சம்மந்தி, என்ன சம்மந்தி, என்னாச்சு? ஒரு மாதிரியா இருக்கீங்க. சம்மந்தி, என்னன்னு சொல்லுங்க. இப்படியே அமைதியா இருந்தா நான் என்னன்னு நினைக்க? சம்மந்தி, ராசாத்தியும் இனியனும் திரும்ப ஒண்ணு சேர பாக்குறாங்க. நாங்க அதை தடுக்க மாலை எல்லாம் போட்டு விரதம் இருந்தாச்சு. இப்ப அது மட்டும் இல்ல சம்மந்தி, அவங்க 2 பேரும் டைனிங் ஹால்ல என் கண்ணு முன்னாடியே கலர் பொடி பூசி விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ம். என்ன சம்மந்தி சொல்றீங்க? உங்க கண்ணு முன்னாடியே வா? பாத்துட்டு சும்மாவா இருந்தீங்க? வேற என்ன பண்ண முடியும்? எனக்கு எந்த ஒரு வழியுமே தெரியல சம்மந்தி. அவங்கள என்ன பண்ணணும்னு கூட தெரியல. நீங்க தான் அவங்கள ஏதாச்சும் பண்ணணும் சம்மந்தி. ம். அந்த ராசாத்தி இனிய ஒண்ணு சேராம இருக்க ஏதாச்சும் பண்ணுங்க சம்மந்தி. அந்த மில்ல கேஸ்ல மாட்டி விட்ட மாதிரி ஒரு நல்ல பிளானா சொல்லுங்க சம்மந்தி. சம்மந்தி, நான் என்ன காரணம் இல்லாமலையா உங்களை பார்க்க வந்திருக்கேன்? நான் எல்லா பிளானையும் முடிச்சிட்டு தான் வந்திருக்கேன். என்ன பிளான் சம்மந்தி? என்ன பண்ண போறீங்க? பாரி ஐயாக்கு பணம் கொடுத்த சுப்பையா எனக்கு தெரிஞ்சவர் தான். ஓ, அவர் கொடுத்த பணத்தை கேட்க சொன்னா இவங்க எல்லாரும் அதை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கு எதுவுமே புரியல சம்மந்தி. சம்மந்தி, இப்போ பாரி ஐயாக்கு ஒரு கஷ்டம் வந்தா யார் உதவி பண்ணுவா? அதான் என் வீட்டுக்காரர் இருக்காரே. அவங்க தான் அவர்கிட்ட பணம் வாங்க மாட்டாங்களே. அப்போ பாரி ஐயா பணம் தேடி அலைஞ்சா இனிய பெத்த அப்பனோட கடன் அடைக்கிறதுக்காக அலைவான், ராசாத்தியும் சேர்ந்து அலைவா. அப்ப நம்ம சந்தோஷப்படலாம்ல. ஆமா சம்மந்தி. அதான் அந்த சுப்பையாவுக்கு நான் நல்ல கீ கொடுத்துட்டு வந்திருக்கேன். ஓ, அவன் இங்க வந்து என்ன ஆட்டம் போடுறான்னு மட்டும் பாருங்க. வந்துட்டான்னு நினைக்கிறேன். நாம வெளியில போக வேண்டாம். இங்கே இருந்து என்ன நடக்குதுன்னு சந்தோஷமா பாப்போம். ஆ? பாரே பாரே, யாருங்க நீங்க? நான் யாருங்கிறது இருக்கட்டும், பாரி இருக்கானா? என்ன தம்பி, அவன் இருக்கானா இல்லையா? ஹலோ, அவர் எங்க அப்பா. கொஞ்சம் மரியாதையா பேசுங்க, இல்லைன்னா யார் என்னன்னு பார்க்க மாட்டேன். என்னது, யார் என்னன்னு பார்க்க மாட்டியா? நாளை என்னடா பண்ண முடியும்? ஆ? இதை பாருங்க, நீங்க தேவையில்லாம பிரச்சனை பண்றீங்க. ஏய், பண்ண வேண்டிய இடத்துல தான்டா பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? ஏய், என்ன ஓவரா சொல்ற? உன்னை விட நான் பல வட்டம் போட்டவன், பாத்துரு. யோ, யாரே நீ முதல்ல? ஆ? எங்க வீட்டுக்கு வந்து எங்க அப்பாவும் மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க. என்னன்னு கேட்டா ரொம்ப ஓவரா தான் போற. அதுவும் எங்க வீட்டுக்கே வந்து என்ன மிரட்டுறியா? அப்படி தாண்டா பண்ணுவேன். என்னடா பண்ணுவேன்? ஏய், ஐயடா.
ஏய், எங்க வந்து பாருங்க. சவுண்ட் விட்டுட்டு இருக்க? யார் மேல கை வைக்கிற? அவள தொலைச்சிரும் தொலைச்சு முண்டை. ஏய், நீ விடுங்க மாமா. ஏய், விடியா? மாமா சொன்ன கேளுங்க. வசந்த் விடு. ஏய், நீ அவ்வளவுதானா? தொலைச்சிரும் நீ. நம்ம வீட்டுல வந்து அவன் அப்படி தப்பா பேசிட்டு இருக்கான். இவனெல்லாம் சும்மா விடக்கூடாது. ஓடி போய் நீ. என்ன? மாமா என்ன பண்ற? என்னப்பா விடுப்பா என்னடா இது? விடு ஏய், என்னப்பா இது என் மேலே விடுப்பா. கை வச்சிட்டல? ஏய், அப்படிதானே வைப்பேன். விடுப்பா விடு விடுங்கறல விடு நான் பாரு உடுத்த பணத்தை கேட்க வந்தா ஆளு வச்சு அடிக்கிறியா? அப்பா, அந்த ஆள் தான்ப்பா மரியாதை இல்லாம பேசிட்டு இருந்தான். டேய் நீ கொஞ்சம் சும்மா இருடா. சுப்பையா, நான் தான் வாங்கின பணத்தை 3 மாசத்துல திருப்பி தரேன்னு சொல்லியிருந்தேன்ல, அப்புறம் எதுக்கு இப்போ வந்த? என்ன பாரு பேச்சே ஒரு மாதிரியா இருக்கு. கொடுத்த பணத்தை வாங்க வந்தா பையங்காரன் துள்றான். பொடி பையனை விட்டு சட்டையை பிடிக்க வச்சுட்டு இப்ப ஏன்டா வந்தன்னு கேக்குற? என்கிட்ட பணம் கேட்க வரும்போது கூனி குறுகி நெஞ்ச தடவிக்கிட்டு வந்து நின்னியே, அந்த பாரு எங்க இப்போ? இத பாரு பாரு, 3 மாசம் இல்ல, உனக்கு 3 நாள் தான் டைம். அதுக்குள்ள நான் கொடுத்த மொத்த பணமும் எனக்கு செட்டில் ஆகணும். இல்ல யோ. நடக்கிறதே வேற. டேய் நீ ஏன்டா இவ்வளவு கோவப்படுற? அவங்கிட்ட நாம பணம் வாங்கியிருக்கோம், திருப்பி கொடுக்கற வரைக்கும் கொஞ்சம் அமைதியா தான் அப்பா, இருக்கணும். என்னப்பா பேசுறீங்க? எவனோ ஒருத்தன் நம்ம வீட்டுக்கு வந்து கத்திட்டு போவான், உங்களை மரியாதை இல்லாம பேசுவான். அதை பார்த்து சும்மா இருக்க சொல்றீங்களா? அப்பா, இப்ப என்ன, அவனுக்கு எவ்வளவு பணம் தரணும் சொல்லுங்க, இப்ப உடனே கொடுத்துடலாம். டேய் 1 ரூபா 2 ரூபாய் இல்லடா, 10 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். அப்பா, அவ்வளவுதானே, விடுங்கப்பா, கொடுத்துடலாம். டேய் உன்னால அவ்வளவு பணத்துக்கு என்னடா பண்ண முடியும்? அப்பா, இனி வரப்போற எல்லா கபடி மேட்ச்லயும் நான் கலந்துக்க போறேன். ஏய் புரியாம பேசாத. ஒரு மேட்ச் விளையாண்டா எவ்வளோட கிடைக்கும்? ஒரு 50,000 கிடைக்குமா? 50,000 வச்சுக்கிட்டு எப்படா 10 லட்சம் ரூபா அடைக்க முடியும்? ஏய் இனியா, நீ இதெல்லாம் போட்டு மனசை போட்டு குழப்பிக்காத. இது என்னோட பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன். அப்பா, என்னப்பா நீங்க கண்டவன் வீடு தேடி வந்து திட்டிட்டு போவான், அதை பார்த்து சும்மா இருக்க சொல்றீங்களா? ஏய் இப்ப என்ன பண்ணுங்கிற? தப்பு பண்ணிட்டோம், செய்யாத தப்புக்கு ஒன்னதுக்கு ஜெயில வச்சானுங்க. வெளியில எடுக்கிறதுக்கு என்கிட்ட பணம் இல்ல, அவங்கிட்ட வட்டிக்கு கடன் வாங்கினேன், அதை இவனை கொத்திட்டு போயிட்டான். இப்ப பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்கு போராடிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் கொஞ்ச நாள் அனுபவிச்சுதான் ஆகணும். டேய் நான் தானே கை நீட்டி காசு வாங்கினேன், நானே பாத்துக்கிறேன். இத பத்தி நீங்க யாரும் பேச வேண்டாம்.